ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மளிகை ஜாமான் வாங்குறதுலேருந்து அதை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்பர் 1, நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாதம் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். இப்போ அப்படி இல்லை. ஒரு 4-5 மாதம் வாங்கினதுலேருந்து இந்த பொருள் இவ்வளோ வாங்கினா போதும் அப்படின்னு நோட் பண்ணி அதை டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டை வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மாதம் அந்த பொருளை வாங்கினா போதும், எனக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக வாங்க வேண்டிய தேவை இருந்ததில்லை. நம்பர் 2, ஒரு 4-5 போய் நான் போகிறப்பே எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே பில்லிங் போடும்போதே ஸ்ப்ளிட் பண்ணி அங்கேயே வந்து ஒவ்வொரு பேக்லையும் தனித்தனியாக போட்டுருவேன். அப்போ வீட்டுக்கு வந்து எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்பர் 3, வீட்டில் வந்து நான் 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து பிரித்து கொட்டிட்டு மீதி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸும், அப்படியே பேக்கெட்டை பிரிக்காமல் வச்சுருக்கிறதுல ஒரு பாக்ஸும் வச்சுட்டு அதுக்கு மேலேயே அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு எழுதி வச்சுப்பேன். இப்போ திடீர்னு நாளைக்கு எனக்கு வீட்டில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அந்த பாக்ஸில் இருக்க அந்த லிஸ்ட்டை பார்த்தா போதும், உட்காந்து தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி சில பொருட்கள் கொட்டி வச்சுருவோம், பட் அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும்ல, அதெல்லாம் தனியாக ஒரு பேப்பரில் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.